வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் இருந்து 3000 நிர்வாகிகள் ராஜினாமா. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. மே 4ஆம் தேதி அதிமுக தோல்வியடைந்தால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் திமுகவிலும் அதிமுகவில் இருந்து விலகி சசிகலா அவர்களது புதிய கட்சியிலும் செங்கோட்டையின் தலைமையில் விஜய் அவர்களது கட்சியிலும் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சுமார் பல்வேறு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழக்கும். நாங்கள் எங்களது அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க விரும்பவில்லை. எடப்பாடி சுயநலவாதி. பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்துவிட்டார். இனியும் எடப்பாடியை நாங்கள் நம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறி அதிமுகவின் நிர்வாகிகள் அந்தர்வல்ட்டியடித்து சுமார் 3000 நிர்வாகிகள் பக்கம் அதிமுகவிலிருந்து விலகுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஏனென்றால் மே 4ஆம் தேதி தான் தேர்தல் ரிசல்ட். ஆனால் அதற்கு முன்பாகவே அதிமுக தோல்வியடைந்துவிடும் என்ற நம்பிக்கை அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு வந்துவிட்டது. களப்பணிகளை மேற்கொண்ட நிர்வாகிகளுக்கு தெரியாதா இந்த தொகுதியில் அதிமுக வெற்றியடையுமா அடையாதா என்று? சுமார் 15 முதல் 25 தொகுதிகள் வரைதான் அதிமுக கைப்பற்றும். மீதமுள்ள தொகுதிகள் அனைத்திலும் அதிமுக கூட்டணி கட்சிகள் டெபாசிட்டை இழக்கும். பாஜக 1 அல்லது 2 தொகுதிகளை தான் கைப்பற்றும். பாமக ஒரு இடங்களை கூட கைப்பற்றாது. ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணிகள் ஒட்டுமொத்த 20 முதல் 25 தொகுதிகளை தான் அதிகபட்சமாக கைப்பற்றும் என்ற தகவல் தற்பொழுதே வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால்தான் சுமார் 3000 நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து விலகுவதற்கான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இனி வரக்கூடிய அரசியல் எதிர்காலம் அதிமுகவை நம்பி செயல்பட்டால் நிச்சயம் அதிமுக தோல்வியை தழுவும் என்ற காரணத்தினால் தற்பொழுதே வளர்ச்சி அடையக்கூடிய கட்சியிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியிலும் இணைந்து செயல்படுவதால் மக்கள் மத்தியில் நற்பெயரையும் அதிகாரத்திற்கும் மக்களுக்கு சேவையும் செய்ய முடியும் என்ற காரணத்தினால் அதிமுகவிலிருந்து சுமார் 3000 நிர்வாகிகள் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நண்பர்களே, அதிமுக நிர்வாகிகள் கூறுவது போல தோல்வி அடையுமா அல்லது தனி பெரும்பான்மை 118 தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்குமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ஒவ்வொருவரும் கமெண்ட் வாயிலாக பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். பல்வேறு விமர்சனங்கள் அதிமுகவில் இருக்கலாம். எடப்பாடியின் தலைமை வெற்றியடையுமா தோல்வியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.